வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஜூலை 23ஆம் தேதி புதன்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸை நம்ம எப்படி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷனை பற்றி பேசுவோம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் வந்து இன்னைக்கு எப்படி மார்க்கெட்டில் நடந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எல்லாமே ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் தான் போயிருந்திருக்கு. அப்போ நம்ம வந்து நேற்று சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு டவுன் சைடு வந்திருக்கு. அப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷனுக்கு காரணம் என்ன, இந்த பிரைஸ் ஆக்ஷனை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பேசுவோம். அண்ட் இது டிஸ்கஸ் பண்ணும்போதே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸோட முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்ன இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்க்குள்ளே இருக்குமா இல்லை பிரேக் ஆகுமா, அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் பிரேக் ஆகும், கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, எதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நம்ம பெரும்பாலும் காலையில் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் நேற்று நடந்ததுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை ஒரு தடவை பார்த்தோம்னா நமக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்க்க போகிறோம். ஏன் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். அண்ட் நேற்று நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பண்ணும்போது கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 745 இங்கே இருந்துச்சு. ஓகேவா? அண்ட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது கோல்டன் கிராஸ். அந்த கோல்டன் கிராஸ் வந்து அப்படியே இந்த இடத்துல 9 ஓ கிளாக் ஹையஸ்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு ஒன்று. ஆனால் இந்த இந்த கோல்டன் கிராஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன் சைட் மூவ்மெண்ட் போயிருக்கு. அண்ட் இந்த டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நேற்று நம்ம வீடியோலேயே சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கும்போது இந்த டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ரொம்ப கிளியராக கேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு. ஏன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள், நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம், 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் காலையில் 6:30க்கு. ஸோ 6:30லேருந்து ஆல்மோஸ்ட் லைக் 9 நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 7:45 7:45க்கு இந்த டெத் கிராஸ் வரலை. ஸோ அப்படிங்கிறனால நம்ம ஆனால் இந்த டெத் கிராஸோட ஆரம்பம் பக்கத்தில் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஒன்று. அப்போது 8 மணி நமக்கு வந்து 7:45ஓட கரெக்டு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா டெத் கிராஸ் வந்துடுச்சு. அண்ட் ஒரு 8:30க்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெத் கிராஸில் தான் இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த ஒரு இண்டிகேஷனே நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா மார்க்கெட் ஒரு டவுன் ஃபாலிங் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறத கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம வந்து நேற்று 3 டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம். ஒன்று வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம், 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம், அதுவும் இல்லாமல் டே கேண்டிலில் பார்த்தோம். ஒரு கேண்டில் சைஸும் டேயாக வைக்கிற மாதிரி. ஸோ அப்போது இது எல்லாத்துலேயுமே பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா 3:15 நேற்று வந்து க்ளோஸ் ஆனது 3:30க்கு இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இந்த 3:30 இந்த இடத்துல இருந்து நேற்று இருந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஹையஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு காரணங்கள்னால கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த கேப் அப்பும் டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஓகே, இப்போ இன்னைக்கு நமக்கு வந்து 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சில் இருக்குது, 25,000 இருக்குது. அண்ட் இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 25,130. அப்போது இப்போ இருக்கிறது கிஃப்ட் நிஃப்டி 25,130. அப்போ நம்மளோட நிஃப்டி 50 எவ்வளோவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,000 தான் ஸ்டில் இருக்குது. ஸோ அப்போது நமக்கு வந்து மார்க்கெட் அட்லீஸ்ட் இந்த 25,200 தாண்டணும். 25,200 தாண்டறதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்காது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு காலையில் நைட் ஃபுல்லாக மேலே போனாலும் காலையில் வந்து மார்க்கெட் சரிவில் தான் வருது. இது வந்து 3 நாளாக இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. நமக்கு வந்து நைட்டில் இருக்க செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டி மேலே போகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து மார்க்கெட் சரிவில் வருது. அப்போ இதே ட்ரெண்டு நாளைக்கு எதிர்பார்க்கணும். அண்ட் நமக்கு வந்து நிஃப்டி 50 வந்து டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 25,200க்கு கீழே தான் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி இருக்கணும். அண்ட் நமக்கு இன்னொரு நல்ல விஷயமா என்ன இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 25,000 இருக்குது பாருங்கள், இந்த 25,080 இதே ரேஞ்சுக்கு திருப்பி வந்துருச்சுன்னா ஷுவராக நம்மளால சொல்ல முடியும் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குன்னு சொல்லி. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து ஒரே டைம் ஃப்ரேமில் பார்க்காதீங்க, ஒரு 2-3 டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு கெஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக யாருனாலையும் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு 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 சின்ன வாய்ப்பு இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்ன எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு. இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அப்போ நமக்கு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியில் செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சு, டெத் கிராஸ்க்கு போயிடுச்சு. ஓகே, அண்ட் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அது ரொம்ப முக்கியம். அப்போ அதே டைம் ஃப்ரேமில் நான் இங்கே வைக்கும்போது நமக்கு என்ன ஆயிருக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம்னா 25,200 தான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல R1 நம்ம போட்டிருக்கோம். ஓகே, அப்போ இந்த 25,200னா 25,200 தொடலையே, அப்புறம் ஏன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னு. ஸோ ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
ஒரு 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 லைன் வரைஞ்சோன்னா அந்த அந்த லைன் தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்காது, அதுலேருந்து ஒரு ஜோன். ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கேருந்து நமக்கு ஒரு 25,200னா ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் குறைஞ்சு 180 பாயிண்டில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ 200லேருந்து -20 போட்டோன்னா 25,180. அப்போ இந்த 180ல் தொட்டுட்டு அப்போவே நமக்கு தெரியும் இந்த இடத்துல மார்க்கெட் டச் ஆகுது ஒன்று, அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோனை டச் ஆகுது, அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. அண்ட் மேலே போனது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு, விச் இஸ் ஹைலி எக்ஸ்பெக்டட். ஸோ நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் என்னென்னா கேப் அப் வந்து ஆல்மோஸ்ட் 25,200 பக்கம் வந்துருச்சுன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறதுனால தான் இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். சாரி, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து நேற்று மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நேற்று நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்காது. அதே சமயம் நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் ஈஸியாக கிடச்சிருந்துருக்கும். அண்ட் எப்பயுமே நீங்கள் பொசிஷன் எடுக்கும்போது 2 பொசிஷன் எடுங்க. கால் ஆப்ஷனில் ஒரு பொசிஷனும் புட் ஆப்ஷனில் ஒரு பொசிஷனும். இதுக்கு பேர் ஸ்ட்ராடல்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா புல்லிஷ் காண்டோர் இல்லைன்னா பியரிஷ் காண்டோர் எடுத்தீங்க அப்படின்னா அதாவது நமக்கு வந்து என்னென்னா மேலே லாஸ் ஆனாலும் அதை தடுக்கிறதுக்கு. ஸோ எந்த பக்கம் வந்து ஆக்சுவல் மார்க்கெட் மூவ் ஆகும்னு தெரியாதுங்கிறனால நம்ம வந்து 2 பக்கமும் பொசிஷன் எடுக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பற்றி படிச்சுட்டு கிளியராக பொசிஷன் எடுங்க. அப்படி எடுக்கும்போது எந்த பக்கம் லாஸில் இருக்கோ அதை நான் வந்து மினிமைஸ் பண்ணிடுறேன், எந்த பக்கம் ப்ராஃபிட்டில் இருக்கோ அதை மட்டும் நான் வந்து ஹோல்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும். அப்போ நேற்றோட மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பக்கம் வந்துருச்சு. நிஃப்டி மட்டும் கிடையாது, நமக்கு வந்து சென்செக்ஸும். நமக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 25,500ன்னு சொல்லியிருந்தோம். நமக்கு வந்து சென்செக்ஸோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கரெக்டாக 25,500 தான் வந்துருச்சு. அண்ட் இந்த லைனை நீங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தாலும் அங்கேருந்து ஒரு 70 பாயிண்ட், அதாவது அங்கேருந்து நமக்கு ஆக்சுவலாக பார்த்தோம்னா 70, அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் நமக்கு கம்மியாக இருந்திருக்கு. அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் நாளைக்கும் இருக்க போகுது. அண்ட் இந்த சப்போர்ட் ஜோன் தான் நாளைக்கும் இருக்க போகுது. நிஃப்டியாக இருந்தாலும் அதாவது நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே இருந்தாலும் இதுதான் நமக்கு வந்து நாளைக்கு வந்து முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. அண்ட் மூணாவது நமக்கு பேங்க் நிஃப்டி. அண்ட் பேங்க் நிஃப்டியில் நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து ப்ரைஸ் கரெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப வாலட்டைலாக இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் பேங்க் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் தான், ஒரு 24,400 கூட இருக்காது, 24,367 தான் பேங்க் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை. அப்போ இப்போ இருந்தது பார்த்தீங்கன்னா 57, ஒரு இங்கேருந்து ஒரு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான், ஒரு 200 பாயிண்ட் டிஃப்ரென்ஸுங்கிறனால பேங்க் நிஃப்டி ஹஸ் ரீச் ஆல்மோஸ்ட் அந்த ஜோன், ஆல் டைம் ஹையோட ஜோன் ரீச் ஆயிருச்சு. அப்போ கண்டிப்பாக இந்த ஜோன் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்டட் தான். இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அண்ட் இன்றைக்கி கேப் அப்லேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போயிடுச்சு. அந்த ஒரு காரணத்தினால நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா பேங்க் நிஃப்டி வந்து டவுன் சைட் மூவ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எய்தர் இந்த இடத்துல கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப இருக்குது. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகலாம், இந்த 56,600லேருந்து கொஞ்சம் கீழே வரலாம். அண்ட் 56,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான ஸ்ட்ரென்த் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ஷன், அப்படி இல்லைன்னா ஒரு சின்னதாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரலாம், ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா அதாவது நமக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் பார்க்குறோம், அந்த பாசிபிலிட்டிஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ நாளையோட மார்க்கெட் பொறுத்தளவு இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து கேப் அப்பில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வந்துச்சு. பிகாஸ் எல்லாமே மூணுமே ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ், நிஃப்டி 50 இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும், அதே சமயம் நிஃப்டி 50, சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் வந்திருக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம சென்செக்ஸோட எக்ஸ்பைரிங்கிறனால அதோட வாலடைலிட்டி பெருசாக நமக்கு மார்க்கெட்டில் கேஷ் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஆனால் நமக்கு ஆப்ஷன்ஸில் நிறையா ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு, பட் கேஷ் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. அண்ட் இன்றைக்கும் நமக்கு சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் சிமிலராக தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நாளைக்கும் நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இல்லைனா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மூணோட ப்ரைஸ் ஆக்ஷனுமே பார்த்தீங்கன்னா இன்னையோட நிலைமைக்கு ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு, அதாவது டவுன் சைட் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருந்துருக்கு. அப்போ நாளைக்கும் இதே நீடிக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட்ஃபுல் தான். ஆனால் நாளைக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட்டோ இல்லைனா ஒரு ஸ்மால் கன்சாலிடேஷன் ஃபேஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு சப்போர்ட்டுன்னு பார்த்தோன்னா ஸ்டில் 57,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரேஞ்ச் தான். அண்ட் அதுலேருந்து மேலே போச்சுன்னா கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி கீழே வரும்.
ஏன் அப்படின்னா இந்த 57,000ங்கிறது நமக்கு ஆல் டைம் ஹைலேருந்து வெறும் 1% கீழே தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் ரீச் ஆனாவே ஷுவராக கரெக்ஷன் வரும். ஸோ இதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூவ்மெண்ட் போகிறது நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கம்மி தான். ஏன்னா எப்போ புல்லிஷ் மூவ்மெண்ட் போனாலும் அதுக்கப்புறம் ஒரு 2-3 வீக்ஸ் வந்து டவுன்ஃபால் மூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா இது ஆல் டைம் ஹை ரீச் ஆகிற ஒரே ஒரு முக்கியமான காரணத்தினால. அப்படிங்கிறனால நாளையோட பேங்க் நிஃப்டி 57,000ம் 56,600க்கும் நடுவில் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் அதை தான் கன்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 56,000ல் ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது. அதே சமயம் 57,000ல் மேலே போயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நம்ம யோசிச்சது கரெக்டு தான். ஸோ 56,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஓகே. அண்ட் இல்லைனா இந்த ரெண்டு ரேஞ்சுக்கு நடுவில் கூட ஆசிலேட் ஆகலாம். 56,000க்கும் 57,000க்கும் நடுவில் ஆசிலேட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இப்படி சைடில் வந்து மூவ்மெண்ட் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. என்னதாக இருந்தாலும் இதுதான் வந்து ட்ரேடிங் ஜோன் 57,000 அண்ட் 56,000. இதுக்கு அவுட் ஆஃப் த மணியில் நீங்கள் வந்து கால் ஆப்ஷனோ பை பண்ணாவோ இல்லை புட் ஆப்ஷன் பை பண்ணாவோ பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ப்ராஃபிட் மேக்கிங் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சு ட்ரேட் எடுக்கணும். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி 50. நிஃப்டி 50க்கு நம்ம நேற்று சொன்ன ரேஞ்சே தான். ஒன்று வந்து 25,200, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 25,000. இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த 25,000 ரேஞ்சை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி தான். அண்ட் இன்கேஸ் இதை பிரேக் பண்ணாலும் நமக்கு வந்து 24,800. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடிங் ஜோன் என்னவாக இருக்கணும்னா 25,200ம் 25,000மாக தான் இருக்கணும். அண்ட் நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கும்போது அதுக்கு ஆப்போசிட் லெக்கில் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி எடுக்கணுமாக இருந்தாலும் 25,200 பக்கம் எடுத்தால் தான் ஓகே. அண்ட் அதுக்கு கீழே நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றா 25,000 இல்லைனா 24,800 வரைக்கும் எடுக்கலாம். அண்ட் இது வந்து நம்ம பியூராக சப்ளை அண்ட் டிமாண்ட் வச்சு தான் பார்க்குறோம். ஏன்னா எந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எந்த இடத்துல வந்து டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்குன்னு. அண்ட் இதை தான் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 25,100, இந்த பக்கம் 25,200, இதுதான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக சொல்லியிருந்தோம். அண்ட் சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு புட் ஆப்ஷன்ஸ் இல்லை. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மேபி 25,000 ஈஸியாக பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் 25,000லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா சப்போர்ட் ஜோனை கொஞ்சம் கீழே இறக்கி 24,800 வைக்கிறேன். ஸோ அப்போது இந்த இடமும் நமக்கு சப்போர்ட் ஜோனாக ஒர்க் ஆகலாம், இதுவும் ஒர்க் ஆகலாம். என்னதாக இருந்தாலும் இந்த 25,000 பக்கத்தில் மார்க்கெட் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் பொசிஷனை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கோ க்ளோஸ் பண்ணுறதுக்கோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எப்போ வந்து மார்க்கெட் சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளே வருதோ அப்போ நீங்கள் வந்து அதாவது க்ளோஸ் பண்ணுறதுக்கோ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கணும். கடைசியாக நம்மளோட சென்செக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷனை தான் ஃபாலோ ஆகுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நாளையோட சென்செக்ஸோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 85,000ம் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 82,000ம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் நம்ம சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டேங்கிறனால அது ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு. நமக்கு அடுத்த வாரம் எக்ஸ்பைரி டேக்கு பார்க்கும்போது 82,000க்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ரெண்டுமே வேலை செய்யும். அண்ட் 85,200. ஸோ நம்ம சொன்னது கரெக்டு தான். 82,000ல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து வீக் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஏன்னா கால் ஆப்ஷன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக புட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ எப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கோ அப்போ அது வந்து ஒரு வீக் சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷனும் ஒர்க் ஆகும், புட் ஆப்ஷனும் ஒர்க் ஆகும். அப்படிங்கும்போது இந்த 82,000 வந்து ஈஸியாக பிரேக் அவுட் ஆகிடும். அப்போது சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியில் பார்க்கும்போது சப்போர்ட்ஸ் ஆர் வீக், மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ டவுட்ஸோ இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.